உலக நாடுகளை ஆதர வைக்கும் வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸ் ஆகி எங்கள் படத்து மூலயமா வர வருமானத்தை நாங்கள் கல்வி உதவியாக தரன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். நாமளும் பணக்காரராக இருந்தா அந்த பசங்க மாதிரி பணங்கட்டி ஸ்கூலில் படிச்சிருப்போம் தானே. அப்பா வந்து நம்மளை கண்டிப்பாக படிக்க வைப்பாங்க. அவனை படிக்க வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா என் கூடாச்சும் படுத்து படிக்க வைப்போம். அவர் தான் வருகையா எத்தனை போட்டுருக்க எங்க வடகொரியா அதிபர். ஐயோ அச்சோ சிங்கம் நா சிங்கம் என்பார் அவர் சீறி எழுந்தா சிலிர்த்தெழுந்தா தாங்காதென்பா வேட்டையாட இங்குதானே வந்தீர்கள் அவர் வேண்டும் என்று தப்பு செய்தால் இவனை தூக்கிட்டு போய் குழியில போடுங்க சீக்கிரம். அமெரிக்க அரசு எவனா பயப்படலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பயந்து ஓட போறாரா இல்லையா பாரு. வெயிட் அண்ட் சீ. அந்த கூண்டுல இருக்கிறவன் தான் ரேப் பண்ணவன. இந்த பையனுக்கு ஆபரேஷனை பண்ணி ஒன்ன மாத்தி அனிமல் கூட்டுக்குள்ள தள்ளுங்க. தமிழ்நாட்டில் பிறந்தோம் என்று பெருமை கொள்ளுங்கள், பயற்காட்டில் வேலை செய்ய மகிழ்ந்து செல்லுங்கள். The whole country is full of pollution and full of corruption. இது நான் கஷ்டப்பட்ட காசு, சில்லற காசு. இது நான் ஜெயிலில் கஞ்சா வித்த காசு, கட்டுக்கட்டா இருக்கு. எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்கமா. தப்பு எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு துன்றதுக்கு வாயும் இருக்காது, கழுவுறதுக்கு கையும் இருக்காது. நான் உங்க நாட்டுக்கு வந்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழை பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் உன் பிள்ளைங்க மாதிரி நினைச்சு சொல்லி கொடுக்கணும், புரியுதா? அவங்க படிப்புக்கு நீதான் பொறுப்பு, இல்லன்னா உனக்கு தூக்குதான். கல்வி நம்ம நாட்டோட கௌரவம். அந்த கடுப்புல தான் அவர் அதிபரை தேடிட்டு போயிட்டு இருக்காரு. அதிபர் இப்போ சட்டம் போட்டு இருக்காரு, ஓட்டு போடலன்னா கிட்னி புடுங்குறாரா. புடிங்கிட்டு வரா 2 கிட்னி எடுத்து போட்டா ஒழுங்கா ஓட்டு போட்டுருக்கலாம். நீங்க தான் ஓட்ட பிசினஸ் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஒரு ஓட்டு தான் ஒரு நல்ல தலைவனை உருவாக்கும். ஒரு நல்ல தலைவன் தான் ஒரு நல்ல நாட்டை உருவாக்குவான். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் அழிவுக்கும் காரணமே அந்த ஒரு ஓட்டு தான். ஓட்டுக்கு நோட்டு வாங்கி உன்னை நீயே ஏமாற்றாதே, நாட்டுக்கு கெட்ட பேரு வாங்கி தர போராடாதே. உலகத்திலேயே தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த அதிபர் வந்ததுல இருந்தா நாடே நல்லா இருக்கு. ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா உடனே அவங்களை சுட்டு போட்டுறாரு. ஆமாமா, இந்த பாவி போய் சிச்சா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து கோட்டரை காமிச்சு வேலை வாங்குறாங்களே. டாக்டரோ கலெக்டரோ 1 மணி நேரம் விவசாயம் செஞ்சாதான் சரக்கு. சைடிஸ்க்கு என்ன செய்ய சொல்லலாம் தெரியலையே. தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்தா இழிச்ச வேணா தெரியுதா? ஊழல் பண்ணி கூத்தியாரோட கூத்தடிச்சிட்டு இருப்பீங்க. ஏடா, உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை எவ்வளவு நாளைக்குடா ஏமாத்திட்டு இருப்பீங்க? இவங்க எல்லாரையும் மிலிட்டரியில சேர்த்து நாட்டு எல்லையில காவல் காக்க சொல்லுங்க. ஏய், எத்தனை பேர் நானும் சொல்றது? எனக்கு இந்த நாடு வேணாம், இந்த மக்களும் வேணாம். ஏன் சார்? என்னால முடியலையா, நான் போறேன்.